ஆண்டிப்பட்டியில் கடந்த 18/7/2010 அன்று கலைஞர் அவர்களின் 87வது பிறந்தநாள் விழாவில் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்கள் பொதுமக்களுக்கு 1/2 கிலோ ஹார்லிக்ஸ் பாட்டில்களை கொடுத்தார். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஹரியானா மாநிலத்தில் இருந்து மதுரை சோழவந்தானுக்கு வந்தார். 9000 ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் மாயமாய் மறைந்ததைப் பற்றி கேள்விக்கணை தொடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் அழகிரி ஆண்டிப்பட்டியில் 8700 பேர்களுக்கு முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாள் விழாவில் வழங்கிய ஹார்லிக்ஸ் பாட்டில்களுக்கும் மறைந்த ஹார்லிக்ஸ் பாட்டில்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். இது பற்றி சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: திருவாலையநல்லூரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் கொள்ளை போன சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை: நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனக்கு சொந்தமான சரக்கு லாரியில் கொண்டு வரப்பட்ட 770 பெட்டிகளில் இருந்த 9240 ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள திருவாலையநல்லூரில் கடந்த 12ஆம் தேதி கொள்ளை போயிருப்பது தெரிய வந்ததாகவும், இது குறித்த புகாரை சோழவந்தான் போலீஸ் அதிகாரி வாங்க மறுத்துவிட்டார் என மதுரை ஹைகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த ஹைகோர்ட் 2 மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டது. சில நாட்கள் கழித்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடந்த சம்பவத்துக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருத்தம் தெரிவித்து வழக்கு தொடர்புடைய ஆவணங்களை கோர்ட்டில் சமர்ப்பித்தார். அவற்றை பரிசீலித்த ஹைகோர்ட் இவ்வழக்கில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன என்றும், கடந்த 17ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் 20ஆம் தேதிதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கருத்து தெரிவித்திருக்கிறது. மேலும் வழக்கை திண்டுக்கல் போலீஸ் எஸ்பிக்கு மாற்றி உத்தரவிட்டதோடு விசாரணை அறிக்கையை 2 மாதத்திற்குள் ஹைகோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. இவ்வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி, அறவழி மீது மக்களை துன்புறுத்தும் திமுக அரசு வீழும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை கருணாநிதிக்கு இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு ஜெயலலிதா அவர்களின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் மறைந்த மாயத்தை தமிழக அரசு உடனடியாக கண்டுபிடித்து உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.